எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்க சோசியல் சர்வீஸ் பண்றோம். ஒரு காலேஜுக்கு நியூ பிளாக் கட்டி கொடுக்குறோம். அதுக்கு எஸ்டிமேட் 15 லாக். உங்களால முடிஞ்ச டொனேஷன். அட பாப்பா, இப்படிதான் நேத்து ஒருத்தன் பஞ்சாப் புயல் நிவாரண நிதினு 50 ரூபாய் வாங்கிட்டு போனான். அது பஞ்சாப் போச்சா இல்ல பட்டச்சாரத்துக்கு போச்சான்னு தெரியல. டேய் வாங்கடா. மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, பூடான், பம்பர் லாட்டி 1 கோடி ரூபாய் சார். எது வேணும் சார்? கூடாலே வாங்கிக்கோ. 2 கொடு. இந்தா. டேய், இதுக்கு மட்டும் பரிசு இல்லல, உன்னை கட்சியில இருந்து தூக்கிடுவேன். என்னடா இது? பம்பர் குழுக்கள் 1 கோடி பூட்டா லாட்டரி. ஏய், பூடான் எங்க இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவை 1 கோடி. ஏய் படுவா, பூடான்ங்கிறது இந்தியாவில் இருக்கிற இன்னொரு அந்நிய நாடு. இங்க பார். பாத்துட்டேன். என்ன நக்கலா? எங்கேயோ இருக்கிற பூடான் நாட்டுக்காரன் அவன் லாட்டரி டிக்கெட்டை இந்தியாவில் விக்கிறான். குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல விக்கிறான். இந்த டிக்கெட்டை பாடுறா. இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகள் எதுவுமே இல்ல. குறிப்பா பூடானில் இருக்கு, இந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. இதுக்கு என்னடா அர்த்தம்? நாங்க வாங்குறோம்னு அர்த்தம். வாயிலே அடிப்பேன். உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தையே நம்புற ஒன்ன மாதிரி சோம்பேறிங்க தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்கானுங்கன்னு பூடா நாட்டுக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கான். நான் இங்க கட்டுற காலேஜுக்கு டொனேஷன் கேக்குறேன், நீ பூடா நாட்டுக்கு டொனேஷன் பண்ற. ஐயோ, போடா சோம்பேறி, உழைச்சு முன்னேறதுக்கு வழிய பாடுறான். நம்பரை நோட் பண்ணிருக்கேன். இது மட்டும் விளட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஆமா, விழுந்துருக்குற போது. போடா டேய், ஊருக்கு ஒருத்தன் இதே மாதிரி சீட்டை அச்சடிச்சு வித்துட்டு இருக்கிறான். போடா புண்ணாக்கு.